Hi friends and friends club நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த grip தாங்க, ஹேண்ட் grip. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் என்னோடய ஹேண்டில் பார் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன்னு. சேஞ்ச் பண்ணுறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஹேண்ட் grip பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து ரொம்ப க்ளூ இருந்தனால இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் கம்ஃபி கிரிப்ஸ் வந்து ஒன்று போட்டிருந்தோம். பட் அது வந்து நிறைய சர்வீஸ் போனனால அதோட ரொம்ப அழுக்காகி அது வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக அந்த கிரிப் வந்து நான் மாற்ற போகிறது இல்லை. இதுக்கு மேலே வந்து ஒரு லெதர் கிரிப் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபுல் கிரிப்புக்கு வந்து நான் வேற ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஏர் கம்ஃபி கிரிப்ஸோட வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா இதோட கார்டு வந்து நான் மேலே கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா 66 பிஹெச்பியோட லெதர் ஹேண்டில் கிரிப் ரேப் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹399. இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வண்டியோட கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி மார்ச் கிரே கலரில் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை வந்து நான் போட்டு காமிக்கிறேன். பண்ண தேவையில்ல, இது அழகாக வச்சு நீங்கள் ஃபுல் ரேப் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? ரேப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். ஸோ இது வந்து 2 பீஸ் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த வண்டியில் எவ்வளோ பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. என்னோட பழைய கிளாசிக் 350 கம்பேர் பண்ணுறப்போ இந்த வண்டியில் வந்து என்னோட பிரேக் லிவர் ஆகட்டும் அப்புறம் கியர் லிவர் ஆகட்டும் ரொம்பவே ஹார்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த கிரிப் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பைக் அண்ட் பைக் ஸ்டைல் குளோபல் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து அந்த ஏர் கம்ஃபி கிரிப்ஸ். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த லெதர் கிரிப்ஸை விட ஜாஸ்தி. இது வந்து ₹459. ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு கைக்கு வந்து ஒரு நல்ல புஷ்ஷிங் ஃபீலிங் தரும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னதான் ஒரு இது பீஸ் வரும், இந்த சைடு வந்து பட்டையாக இருக்கும். இந்த ஷார்ப்பாக இருக்கிற சைடை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணால் இந்த 3M டேப்பை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் தொடச்சிக்கோங்க. ஸோ இதில் எதுவும் அழுக்கு இல்லை, அதனால் ஓகே. ஸோ அந்த 3M டேப்பை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வச்சு நீங்கள் அப்படியே ரேப் பண்ணிட்டே வந்துருக்க வேண்டியது தான். சரிங்களா? ஸோ எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் இங்கே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? பண்ணிவிட்டு இந்த அப்படியே கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்ட் மட்டும் இது கூட கொஞ்சம் ஒட்டின மாதிரியே கொண்டு வாங்க. சரிங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அது அந்த கீழே போகிறது நல்லா ஒட்டும். ஓகேங்களா? ஸோ இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா தேர்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கீழே போயிட்டு வரப்போ. ஓகேவா? பாருங்க இங்கே. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இது வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு வரும். ஏன்னா ஒன்ஸ் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் செகண்ட் டைம் வந்து நீங்கள் திரும்ப ரிமூவ் பண்ணிலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட டேப்போட இது அந்த விஸ்காசிட்டி அந்த க்ளூ எல்லாம் வந்து போயிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக வருங்க அப்படியே இந்த மாதிரி நீங்கள் அதை அப்படியே மாட்டிட்டு வர வேண்டியது தான். ஓகேவா? ஃபுல் ரோல் நீங்கள் அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? பாருங்க. ஸோ நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பாருங்கள் அழகாக வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடும் வந்து சுற்றியாச்சு நம்ம லெதர் கிரிப்பு. ஸோ இப்போ வந்து இந்த கம்ஃபி கிரிப்ஸ் தான் போட போகிறோம் இதுக்குள்ளே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இந்த ரவுண்ட் இருக்கனால கொஞ்சம் டஃப் தான். என்ன பண்ணுன்னா சோப் வாட்டரோ இல்லை காலினோ ஏதோ ஒன்று போட்டு இதை வந்து கொஞ்சம் வெட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? வெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக போயிடும் உள்ள. வெட் பண்ணிட்டு இந்த சைடும் கொஞ்சம் வெட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த சைடு போடுறீங்களோ வெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சரிங்களா. ஒன்ஸ் அது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா
உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அவ்வளோதான் வரும். இப்போ வந்து இப்படி தான் கை வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த சோப் வாட்டர் போகிற வரைக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கும். பட் ஒன்ஸ் அது வேப்பர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ப்ரெஷர் அது உள்ளே போகிறதுக்கு. ஸோ இப்போ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிரிப்ஸுமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. லெதர் கிரிப்ஸும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அந்த ஏர் கிரிப்ஸும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு நல்ல லுக் இருக்குது, அதே மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்றதை வந்து நான் ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. ஒன்றே நமக்காக யாராவது வீட்டில் வெயிட் பண்ணுறாங்க மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில்